வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிச்ச படம் தான் ஜனநாயகன். இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது. இப்போது இந்த படம் போஸ்ட்பான் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு யார் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணுதில்ல? அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. 2025 டிசம்பர் 18ஆம் தேதி கேவிஎன் புரொடக்ஷன் ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பி இருக்காங்க. அந்த படத்தை பார்த்த 5 பேர் கொண்ட குழு படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த படம் நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு சென்சார் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 2-3 நாள் இருக்கு. அந்த டைம்ல போய் சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்க, இந்த படத்துக்கு சர்டிபிகேட் தர முடியாது, இதுல சில காட்சிகள் இருக்கு, அந்த காட்சிகளை எல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேவிஎன் புரொடக்ஷன் கம்பெனி ரொம்ப ஷாக் ஆகி இந்த பிரச்சனை எடுத்துட்டு சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. இந்த கேஸ் ஜனவரி 6ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருது. எதிர்த்தரப்பில இருந்து லாயர் வராதனால அந்த கேஸ் 7ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த கேஸ் பிடி ஆஷா தலைமையில ஜனவரி 7ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருது. கேவிஎன் புரொடக்ஷன் கம்பெனிக்கு ஆஜராகி வாதாடின விஜயன் சுப்பிரமணியம் சொல்றாரு, 5 பேர் கொண்ட தணிக்கை குழு இந்த படத்தை பார்த்து சென்சார் தருவோம்னு சொன்னாங்க. ஒருத்தருக்கு மட்டும் விருப்பம் இல்லாத பட்சத்துல இந்த படத்துக்கான சென்சாரை தர மறுக்கிறாங்க. மெஜாரிட்டின்னு சொன்னா ஒருத்தருக்கா 4 பேருக்குன்னு கேட்டா 4 பேரோட ஓட்டு தான் செல்லுபடியாகும். சென்சார் சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கலாம். நீங்க சொல்லுங்க, சென்சார் போர்டு கேட்கக்கூடிய கேள்வி சரியான கேள்வியா? சென்சார் போர்டு சொல்லக்கூடிய விஷயம் லாஜிக்கே இல்லாத விஷயமா இருக்கு. சென்சார் போர்டால கொடுக்கும்னு சொன்ன ஒரு விஷயம் தடைபடுதுன்னா அங்க அரசியல் தலையீட்டு இல்லாமல் இருக்காது. கண்டிப்பா அரசியல் தலையீட்டு இருக்கும். டாக்ஸுக்கு ஒரு ஈடினா பிலிமுக்கு ஒரு சென்சார் போர்டு. இந்த சென்சார் போர்டு காவிமயமாக்கப்பட்டிருக்கு. இந்த படம் வெளியே வராம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஸ்டேட்ல ஆளக்கூடிய ஆளுங்கட்சியும் சென்ட்ரல்ல ஆளக்கூடிய ஆளுங்கட்சியுமே தவிர வேற யாருமே கிடையாது. ஒரு ஆளை எத்தனை பேர் தான் அடிப்பீங்க? இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.